எனக்கு பிரியமானவர்களே, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உமக்கு ஆணையிட்டபடியே கர்த்தர் உம்மை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 14 வசனங்கள் கீழ்ப்படுதலின் ஆசீர்வாதம் தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து அதன்படி நம்ம நடக்கிற பொழுது பின்வரும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம் முன்னில் வந்து பலிக்கும் என்று சொல்லி ஒவ்வொன்றாக கர்த்தர் கொடுத்து கொண்டே வருகிறார். பாருங்கள், இன்றைக்கு நாம் இந்த 9ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் கூட தியானிப்பதற்கு முன்பாக, இன்று உன் தேவனாய கர்த்தருக்கு நீ செவி கொடுத்து அவர் வழியில் நடக்கிற பொழுது தான் இப்படியே இதிலும் சொல்லப்படுகிறது. பாருங்கள், சொல்லப்படக்கூடிய ஆசீர்வாதங்கள் உன் மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லி 1-2 வாசிக்கிறோம். 9 என்ன வாசிக்கிறோம்? நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அதன் வழிகளில் நடக்கிற பொழுது, கட்டளைகளின் வழிகளில் நடக்கிற பொழுது, பார்த்தீங்களா, கை கொண்டு அவைகளின் வழிகளில் நடக்கிற பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். கர்த்தர் தம் பேரிலே ஆணையிட்டார் என்று சொல்லி நம்ம உபாகமத்தில் வாசிப்போம். ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். பாருங்கள், அவர் தமக்கு மேலே யாரும் இல்லை, அதனால் அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஆகவே அதற்கு மேலே ஒரு இல்லாதபடினாலே அவர் தன் மேலே ஆணையிட்டு நமக்கு சொல்கிறது தான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அன்றைக்கு அந்த பலி பொருளுக்கு பதிலாக வேறொன்றை காமித்து கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார்ல, அன்றைக்கு சொன்ன வார்த்தையாக தான் ஆணையிட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆணையிட்டார். பார்த்தீங்களா, இன்றைக்கு என்ன ஆணையிடுகிறார் பாருங்கள், நான் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நம்மை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பார்த்தீங்களா, அதற்காக தான் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷனாக அனுப்புகிறார். நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய கீழ்ப்படியாமையை, அந்த பாவங்களின் தண்டனைகள் எல்லாம் அவர் மீது சுமத்தி அவர் மூலமாக அந்த தண்டனைகளை எல்லாம் நிறைவேற்றி நமக்கு மீட்பை சம்பாதித்து கொடுக்கிற தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இலவசமாய் கிருபையினாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இந்த ஜனங்களை நான் எனக்கென தெரிந்து கொண்டேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்னு சொல்லுகிறார். நம்மை ஒவ்வொரு முறையும் பழைய ஏற்பாடில் வாசிக்கிற பொழுது இவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள், நான் அவள் தேவனாக இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போது பிரித்தெடுத்த ஜனமாக, பரிசுத்த கூட்டமாக நம்மை மாற்றுகிறார். அதை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ அதை தான் கவனிக்கணும். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அதன் வழிகளில் நடக்கிற பொழுது, 2 காரியம், கை கொள்ளுதல், நடத்தல், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் 2ஆக சொல்கிறார் பாருங்க. கட்டளைகளை கை கொண்டு அதன் வழிகளில் நீ நடக்கிற பொழுது அவர் உனக்கு ஆணையிட்டபடியே அவர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நம்முடைய பாவங்கள் எல்லாம், அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தி நமக்கு மீட்பை சம்பாதித்து கொடுத்த தேவன் இலவசமாய் கிருபையால் நம்ம நீதிமான ஆக்கினவர் நம்மை அவருடைய பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துகிறார். இந்த ஜனங்களை நான் பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தியிருக்கிறேன், இவர்கள் என் ஜனங்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பாருங்கள், இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்த்தால், நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு வாழ வேண்டும், அவர் வழிகளில் நடக்க வேண்டும். இது 2 நாம் செய்துட்டோம்னா அவர் நம்மை அவருடைய பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தி என்றென்றும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா காரியங்களிலும் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நாம் இருப்போம். விசுவாசத்தோடு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கை கொள்ளுவோம், உம்முடைய கற்பனைப்படி நடப்போம், ஒரு வழிகளில் நடப்போம் என்று சொல்லி வாக்கு கொடுப்போம். அவர் நம்மை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தி நம்முடைய காரியங்களை வாக்கிய பண்ணி நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்று நீ உன் கர்த்தரின் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கிற பொழுது அவர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்ற வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த வாக்கு தத்துவத்தின் படியாக கர்த்தாவே, நாங்கள் நம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது, கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற பொழுது கர்த்தரை எங்களை உம்முடைய பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாக்க வேண்டாம் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நாங்கள் வாழும் நாளெல்லாம் உம்முடைய பார்வையிலே, உம்முடைய கண்களிலே ஆண்டவரே நாங்கள் நீதிமான்களாக பாதுகாக்கப்பட வேண்டுமா ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.